வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகம் 32ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை எப்படி உடைத்து போட்டார்கள் என்பதை குறித்து நாம் படிக்கின்றோம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலைக்கு முன்பதாக பாளையம் இருந்தார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரோடு பேசும்படியாக மலையின் மேல் ஏறி போயிருந்தார். ஆண்டவருடைய கட்டளைகளை வாங்கிக் கொள்வதற்கும், ஆசரிப்பு கூடாரத்துடைய வடிவமைப்பை பெற்றுக்கொள்வதற்கும், ஆசாரியர்களை பற்றிதான ஆண்டவருடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்குமாக அவர் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் கீழே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களோ பொறுமை இழந்தார்கள். 1ஆம் வசனத்தில் ஆரோனை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். ஆரோன் இந்த ஜனங்களை மிக எளிதாக தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு விட்டு கொடுத்தார். கன்றுக்குட்டியின் வடிவமைப்பில் ஒரு தங்க சொரூபத்தை அவர் உருவாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கற்பனையில் 3 கற்பனைகளை அன்றைக்கு உடைத்து போட்டார்கள். வேறு தெய்வங்களை நாடிப்போனார்கள். 2ஆவதாக ஒரு சொரூபத்தை உருவாக்கினார்கள். 3ஆவதாக ஆண்டவருடைய பெயரை வீணில் வழங்கினார்கள். 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆரோன் அந்த கன்றுக்குட்டியை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அந்த கன்றுக்குட்டியை கர்த்தரென்றே அறிவித்தான். ஆரோன் இந்த கன்றுக்குட்டிக்காக ஒரு புதிய பண்டிகை அறிவித்து அந்த பண்டிகை கர்த்தருக்கான பண்டிகை என்று அறிவித்தார். அது மாத்திரமல்லாமல் இந்த புதிய பண்டிகையில் களியாட்டு தான் இருந்தது. 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த ஜனங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இந்த கன்றுக்குட்டிக்கு செலுத்தி பின்பு புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். நண்பர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டோடைய பரிசுத்தத்தை கண்ணார பார்த்தார்கள். சீனாய் மலையிலே ஆண்டவர் இறங்கி வந்ததை அவர்கள் நேரடியாக கண்டார்கள். ஆண்டவரும் அவர்களோடு பேசியிருந்தார். பட்சிக்கின்ற அக்கினியையும் அதிக சத்தத்தோடு தொனித்த எக்கால சத்தத்தையும், ஏன் சீனாய் மலையே அதிருகின்றதையும் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுதோ தேவன் மேல் இருந்த பயத்தை அவள் இழந்து போனார்கள். எல்லாவற்றை காட்டிலும் இந்த சீனாய் மலையில் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அந்த ஆண்டவரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கையை உடைத்து போட்டார்கள். 4ஆம் வசனத்தில் இந்த கன்றுக்குட்டியை பார்த்து, இஸ்ரவேலரே, உங்கள் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். பாருங்கள், இஸ்ரவேலுக்கு நடைபெற்ற மிக சிறப்பான காரியம் என்னவென்றால் கர்த்தரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை தான். ஆனால் அந்த உடன்படிக்கை உடைக்கும் போது அதற்கு பயங்கரமான பின்விளைவுகளும் இருக்கின்றது. ஆகவேதான் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் நல்ல வேளையாக மோசே இஸ்ரவேலுக்காக பரிந்து பேசினார். தான் ஒரு பெரிய தேசமாக வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாகிலும் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார். அது மாத்திரமல்லாமல் உடனடியாக மலையிலிருந்து கீழே இறங்கி அந்த கன்றுக்குட்டியை எடுத்து அதை உடைத்து அக்கினியில் எரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீர் மேல் தூவி அது இஸ்ரவேல் ஜனங்கள் குடிக்கும்படி செய்தான். அதாவது அந்த கன்றுக்குட்டியினுடைய ஒரு சிறிய தூள் கூட இல்லாதபடிக்கு பார்த்து கொண்டான். ஒரு இஸ்ரவேலனும் அந்த கன்றுக்குட்டியின் ஒரு தூளை கூட எடுத்து
ஆராதித்து விட முடியாதபடிக்கு பார்த்து கொண்டான். மோசே இதோடு நின்று விடவில்லை. லேவியர்களை தன் பக்கமாய் வரவழைத்து இந்த களியாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் எல்லாரையும் கொன்று போடும்படியாக அவர்களை அனுப்பினான். அன்றைய தினம் 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். எகிப்திலிருந்து வந்த லட்சக்கணக்கான இஸ்ரவேலரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த தொகை ஒரு சின்ன தொகைதான். ஆனாலும் இந்த சின்ன கூட்டமான இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் தவறாக வழிநடத்தக்கூடியவர்களாய் இருந்தார்கள். ஆகவே மோசே அவர்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தான். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் ஏறிப்போய் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை அவர் கேட்டார். 32ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று மோசே கேட்டார். நண்பர்களே, மோசே ஆண்டவருடைய கிருபையை கெஞ்சினார். மோசேயினுடைய பரிந்து பேசுதலின் நிமித்தம் ஆண்டவர் இஸ்ரவேலை தப்பவிட்டார். முதலாவதாக, நன்றாக தெரிந்தே ஆண்டவரோடு செய்யப்பட்ட உடன்படிக்கையை அவர்கள் உடைத்து போட்டாலும் தேவன் அவர்களை அழிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அது மாத்திரமல்லாமல் கானானுக்கு தொடர்ந்து அவர்களை கொண்டு செல்வேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தார். ஆனாலும் குற்றம் செய்தவர்களை நிச்சயமாய் தண்டிப்பேன் என்று சொன்னார். ஆகவே கொஞ்ச காலம் கழித்து உடன்படிக்கையை உடைத்து போட்ட குறிப்பிட்ட மக்களை கர்த்தர் வாதையினால் அழித்து போட்டார். இந்த மிக துக்கமான இந்த சம்பவத்தில் வழிநடத்தக்கூடிய ஒரு ஒளியை நாம் பார்க்கின்றோம். அதுதான் யோசுவா, மோசேனுடைய ஊழியக்காரன். இந்த 40 நாட்கள் மோசே மலையின் மேல் இருந்தபோது யோசுவா மாத்திரம் மோசேக்காக மிக பொறுமையோடு காத்திருந்ததை நாம் பார்க்கின்றோம். அந்த 2 கற்பலகைகளை மோசே மலையிலிருந்து கீழே சுமந்து கொண்டு வரும்போது அங்கே யோசுவா நின்று கொண்டிருந்தார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினிடத்தில் பொறுமை இழந்தார்கள். ஏன், ஆரோனே ஒரு விக்கிரகத்துக்கு நேராய் திரும்பினான். ஆனால் யோசுவாவோ முடிவு பரியந்தம் நிலைத்து நின்றான். நண்பர்களே, வாழ்க்கையின் காரியங்கள் எவ்வளவு ஏமாற்றமாய் இருந்தாலும் விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கின்றார்கள். அவர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புவது கிடையாது. வேறு தெய்வங்களுக்கு பின்பாக அவர்கள் ஓடுவது கிடையாது. மரண பரியந்தம் கர்த்தரோடு செய்த உடன்படிக்கைக்கு அவர்கள் விசுவாசமாய் இருக்கின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.